தானத்தில் சிறந்த தானம் எது? அன்னதானம் தான். அன்னதான புறவுன்னு ஐயப்பனை தான் சொல்லுவோம். ஏன் இப்படி அன்னதானத்துக்கு மட்டும் சிறப்பு தானம்னு சொல்கிறோம்? ஒருத்தன் பசியோடு கிடக்கிறான் 4 நாளைக்கு, அவன்கிட்ட போய் கேட்குறான், உனக்கு கடல் அளவு நிலம் தர்றேன், வேணுமா? வேணாண்டோம். அடுத்தது, அழகான பொண்ணுகள் வேணுமா உனக்கு? யோ வேணாயா, ஒரு வேளை சோறு கொடுயா அப்படிமா. சரி, வேறு என்னதான்? தங்கம், பொன், பொருள் எல்லாம் தரேன், வச்சுக்க. எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு வேளை சாப்பாடு கொடு. சாப்பாடு இருந்தால் தான் உயிரோட இருக்க முடியும். நான் சொல்ல போகிறீங்களா? அதனால தான் அன்னதானத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. மற்ற எண்ணத்தை கொடுத்த தானம், தவம், தாளாமை, தவவுடைமை அத்தனையும் போயிடும் அப்படின்ட்டார் ஔவையார். எனவே சிறந்தது அன்னதானம் தான். ஒருத்தன் பசியோடு, அலிப்பசின்னு பேர், அந்த அலிப்பசி எவன் ஒருத்தன் தீர்க்கிறானோ அடுத்த ஜென்மத்தில் செல்வந்தனா